போல ஆக்கள் போல மாட்டுப்பட்டு நாங்கள் சாகணும். இந்த நிலையில நான் அப்படி நடக்காம ஆரம்பத்துல இந்த பிரச்சனை வந்த நேரமே நான் என்ன சொன்னேன் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு அந்த நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கான கடிதம் முதலாவது தேவை. சரியா? அந்த கடிதம் உங்களுக்கு தேவை. வந்திருக்குது. அது என்ன அடிப்படையில நான் கேட்கலாம். இதே நேரம் நீங்க வைத்தியசாலையில தெரிந்து கொள்ளவும் எத்தனை வேகன்சி இருந்தது, எத்தனை வேகன்சி யாழ்ப்பாணத்தில் இருந்ததுன்னு பார்க்கணும். முதலாவதா சொன்னேன் நானு. சில வழியில் அங்க 12 தான் இருக்கும், எனக்கு தெரியும். 12 உங்களுக்கு தெரியும். யோசிக்கும் போது தாக்கிட்டு சார் அவங்க சொன்னார் உங்களுக்கு முன்னுரி மதிப்பதை தாண்டிட்டு தான் வெளியாக தாங்க எடுக்கணும். எப்படின்னா ஃபுட்டு எடுத்து டெக்னீஷியன் நிறைய நான் காட்டினாங்க. அங்கே சில வாக்கு தந்தார் உங்களுக்கு முன்னுரிமை தாண்டிட்டு தான் வெளியாக எடுக்கணும். வெளியில் எங்களை கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துருக்கு மிச்சம் வெளியாக நாங்கள் எவ்வளோ வந்து வேலை செய்யணும். 4 வருஷம் வேலை செய்யணும். உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு வெளியாக அதைத்தான் சொல்றேன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையில இது யாரும் போடலாம் என்ற அடிப்படையில இருந்த அப்ளிகேஷனில யாரும் என்ன செய்திருக்கலாம், போட்டிருக்கலாம். இதுல வந்து அத கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு விளங்கும். ஆனா உங்களுக்கு இப்ப மனதில் இருக்கிற பயத்தினால நீங்க அப்படி கலைக்கிறீங்க. உண்மையா இது வெளியில இருக்கிற ஆளும் என்ன செய்திருக்கலாம், போட்டிருக்கலாம். இந்த 12 பேரும் எந்த அடிப்படையில வந்ததுன்றது சம்பந்தமா நீங்க கேட்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதை நாங்கள் இல்லை என்று சொல்லல. ஆனா உங்களுக்கு ஹெல்த் மினிஸ்டர் சில வேளை சொன்னது இந்த சர்க்குலரின் அடிப்படையிலேயே இருந்திருக்கலாம். ஏனென்றா உங்கள்ட மட்டும் இல்லை, யாழ் மாவட்டத்தின் வடக்கு மாகாணத்தின் விவசாய திணைக்களத்துல நிறைய பேர் என்ன செய்யணும், இப்படி ஒப்பந்த அடிப்படையில அல்லது தொண்டர் அடிப்படையில வந்து நீண்ட காலம் வேலை செய்தார்கள் இருக்கணும். அத மாதிரி தொல்லியல் திணைக்களத்துல இருக்கணும், கைத்தொழில் திணைக்களத்துல இருக்கணும். சரிதானே? இலங்கை மின்சார சபையில இருக்கணும். இப்படி பல நிறுவனங்களில கடந்த காலங்களில நிரந்தர வேலைதாரம் என்று சொல்லி உள்ளீர்த்து, அது குறிப்பா 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் உள்ளீர்த்து அவர்களுக்கு பிறகு நிரந்தர நியமனமும் கொடுக்காம இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது, நிரந்தர நியமனம் கொடுக்க வேண்டும் என்று வந்ததுதான் இந்த சர்க்குலர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.